Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசப்பா, ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஆமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா, இந்த கால நேரத்திற்காக ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. வானாதி வானவரே, ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் பிதாவே, ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஆமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலேயே கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்தராக இருக்கிறீரே, அதற்காக ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஆமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காய் ஆண்டவரே இயேசுப்பா கல்வாரி சிலுவையில் அடிபட்டு இரத்தம் சிந்தி நிர்வாணமாய் கர்த்தாவே சிலுவையில் தொங்கி நீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஆமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் எங்களுடைய மீறுதலுக்காகவும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. பரலோகத்தின் பிதாவே, ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள தேவன் என்று கர்த்தாவே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தாவே எங்களுக்கு காண்பித்து வருகின்ற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுப்பா, ஆபிரகாமோட தேவனாய் இருக்கிறீர், யாக்கோபின் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே இயேசுப்பா, எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, ஆமை ஸ்தோத்தரிக்கும் ஆண்டவரே இயேசுப்பா, ஆமை துதிக்கும் கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே இயேசுப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாளை காணாதபடிக்கு மரித்து போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்கள் மேல் வைத்திருந்த பெரிதான அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. அதன் நிமித்தம் நாங்கள் ஆண்டவரே மரிக்காதபடிக்கு கர்த்தாவே எங்களை பாதுகாத்து வருகிற தெய்வனுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுப்பா, நீர் எவ்வளவு ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மேல் எவ்வளவு அன்புள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை உணர கர்த்தாவே நீர் எங்களை சிருஷ்டித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுப்பா, என் தேவனாகிய கர்த்தாவே, ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் பிதாவே, ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கரளபா ஷகோரோனா பாரளபா சந்தோரோனமா கரளபா ரிகா பாரலானமா. ஆண்டவரே இயேசுப்பா, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஆன்லைனில் கர்த்தாவே கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அவர்களோடு பேசத்தக்கதான கிருபை நீர் தருமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்தை உணரவும் கர்த்தாவே வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு ஞானத்தையும் ஆண்டவரே இருதயத்தின் ஆண்டவரே இயேசுப்பா கதவுகளை நீர் திறந்தள்ளுமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களோடு பேசுமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுடைய கண்களை நீர் திறந்தள்ளுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காதுகளை திறந்தள்ளுமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தாவே ஆண்டவரே இயேசுப்பா கதவுகளை திறக்கத்தக்கதான கிருபை நீர் தருமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுப்பா, மேட்டுமையான இருதயம் உள்ளவனை கர்த்தாவே ஆண்டவரே இயேசுப்பா அவர்களுடைய இருதயத்தெல்லாம் நீர் மாற்றி போடுமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே இயேசுப்பா இருதயத்தில் இருக்கிற அந்த கடினமான ஆண்டவரே இயேசுப்பா இருளான இருதயத்தை கர்த்தாவே நீர் மாற்றி ஆண்டவரே கல்லான இருதயத்தை நீர் மாற்றி ஆண்டவரே அவர்களுக்கு லகுவான இருதயத்தையும் ஆண்டவரே தெளிந்த நீரை போல இருக்கிற ஒரு இருதயத்தையும் நீர் கர்த்தர் நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா, இதோ நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று கர்த்தாவே நீர் சொன்னீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தராக இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தராக இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா, கோடானு கோடி மக்கள் இருந்தாலும் எத்தனையோ ஆண்டவரே தேவர்கள் இருந்தாலும் ஆண்டவரே இயேசுப்பா நீர் ஒருவரே பரிசுத்தராக இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் நீர் இறங்கி கர்த்தாவே
ஆண்டவரே உம்முடைய பரலோகத்தை விட்டு இறங்கி கத்தாவே எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இதோ நான் கடந்து செல்லுகிறதற்கு உங்களுக்கு நல்லது என்று கத்தாவை நீர் சொன்னீர். காரணம் ஆண்டவரே ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்காத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார் என்று கத்தாவை நீர் சொன்னீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் 2000 வருட காலங்களாக கத்தாவே அவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. 2000 இயர்ஸா கத்தாவே ஆவியானவர் எங்களை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு கத்தாவே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாவங்கள் செய்தாலும் ஆண்டவரே இயேசப்பா, எத்தனையோ ஆண்டவரே இயேசப்பா தவறுகளை செய்தாலும் கத்தாவே எங்களை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. எங்களுடைய வேத பகுதியில் கத்தாவே நீர் ஆண்டவரே இயேசப்பா இடைப்படுமாறு செபிக்கிறேன். வார்த்தை கத்தாவே நீர் வெளிப்படுமாறு செபிக்கிறேன் கத்தாவே. ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருக்குமாறு செபிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கத்தாவே நாங்கள் உணரத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு கொடுக்குமாறு செபிக்கிறேன் கத்தாவே. இந்த வார்த்தையை கத்தாவே பிடித்து கொள்ளத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு தருமாறு செபிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே இந்த உலகத்தில் கத்தாவே நீர் ஒருவரே தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீர் ஒருவரே தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ கத்தாவே உம்முடைய பிரசன்னத்தை உணர எங்களுக்கு கிருபை நீர் தருமாறு செபிக்கிறேன் கத்தாவே. பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மையான சத்தியத்தை போதிக்கிற ஊழியக்காரர்களை நீர் எழுப்புமாறு செபிக்கிறோம் கத்தாவே. சத்தியத்தை போதிக்கிற ஊழியக்காரர்கள் குறைவாக இருக்கிறார்களே ஆண்டவரே, அவர்களை நீர் எழுப்புமாறு செபிக்கிறேன் கத்தாவே. எழுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசப்பா சத்தியத்தை மாத்திரமே போதிக்கிற ஊழியக்காரர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்களே கத்தாவே. ஆண்டவரே இயேசப்பா நீர் ஆண்டவரே அவர்களை எழுப்புமாறு செபிக்கிறோம் கத்தாவே. இன்னும் அநேக ஆண்டவரே மிஷினரிகளை நீர் எழுப்புமாறு செபிக்கிறோம் கத்தாவே. உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங்கிலிருந்து கத்தாவே அநேக ஊழியக்காரர்களை கத்தாவே நீர் விடுவித்து ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரே இயேசப்பா கரெக்டான டாக்டரினில் கொண்டு வரத்தக்கதான கிருபை நீர் தருமாறு செபிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே இந்த வேத வசனம் சத்தியத்தை மாத்திரம் போதிக்கிறதா இருக்கிறது கத்தாவே. ஆண்டவரே நீர் அவர்களோடு பேசும் ஆண்டவரே. இன்னும் அநேக ஊழியக்காரர்களை நீர் எழுப்பி தருமாறு செபிக்கிறேன் கத்தாவே. அநேக வாலிப பிள்ளைகளை கத்தாவே நீர் எழுப்பி தருமாறு செபிக்கிறேன் கத்தாவே. உதவி செய்யும் ஆண்டவரே. வருகிற காலங்களில் கத்தாவே ஆண்டவரே கொடிய காலமாக இருக்கிறது ஆண்டவரே. இதோ சோதம் குமார பட்டணத்தை விட ஆண்டவரே அதை விட கொடிய காலங்கள் உண்டு என்று கத்தாவே நீர் ஆண்டவரே இந்த பூமியில் இருக்கும் பொழுது சொன்னீர் ஆண்டவரே. அது உண்மைதான் ஆண்டவரே இயேசப்பா. நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் ஆண்டவரே. அநேக காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் கத்தாவே இயேசப்பா. நீர் எங்களை ஆண்டவரே கிருபையாய் பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறதற்காக நன்றி. இதோ எங்களுடைய செபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை பகுதியில் கத்தாவே என் தேவனாகிய கர்த்தர் நீர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுமாறு செபிக்கிறேன் கத்தாவே. என்னுடைய நாமம் மகிமைப்படாதபடிக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த கர்த்தர் கத்தாவே நீர் வெளிப்படுமாறு செபிக்கிறேன் கத்தாவே. ஆவியானவரை ஆட்கொண்டு கத்தாவே அடியனை ஆட்கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரை சப்பா வெளிப்படுமாறு செபிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே சிந்தனைகளில் பரிசுத்தத்தை கொடும், கண்களில் பரிசுத்தத்தை கொடும், காதுகளில் பரிசுத்தத்தை கொடும் ஆண்டவரே. நாங்கள் பேசுகிற வார்த்தையில் பரிசுத்தத்தை கொடுக்குமாறு செபிக்கிறோம். நாங்கள் கேட்கிற வார்த்தைகளில் பரிசுத்தம் இருக்கத்தக்கதான கிருபை நீர் கொடுக்குமாறு செபிக்கிறோம். நாங்கள் பார்க்கிற பார்வையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று கத்தாவே நான் செபிக்கிறேன் கத்தாவே. எங்களுடைய மொத்த சரீரமும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதான கிருபை நீர் தருமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தில் ஒரு பரிசுத்தத்தை நீர் கட்டளையிடுவீராக கத்தாவே. ஏசப்பா நீர் விரும்புகிறது எல்லாம் பரிசுத்தமாய் நாங்களும் இருக்க வேண்டும் என்று கத்தாவே. உடைய பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்றால் கத்தாவே நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தராய் மாற்றுமாறு ஜெபிக்கிறேன் கத்தாவே. உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே மெசேஜ் கேட்குற ஒவ்வொருவரையும் கத்தாவே என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களோடு பேசுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய இருதயத்தில் கத்தாவே குத்தப்பட்டவர்களாக இருக்கத்தக்கதான கிருபையை தாரும். அவர்கள் செய்கிற தவறுகளை உணரத்தக்கதான கிருபை நீர் அவர்களுக்கு தருமாறு ஜெபிக்கிறேன்.
ஒரு விசை மாத்திரம் அவர்களோடு கத்தாவே ஏசப்பா இடப்படுவீராக. அவர்களை ஒரு விசை மாத்திரம் எங்களை நீர் மன்னித்தருளுமாறு ஜெபிக்கிறேன் கத்தாவே. உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆண்டவர் ஏசப்பா உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சர்வவல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ பேர் இந்த நாளை காணாதபடிக்கு மரித்து போயிருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பத்திரமாய் வைத்ததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. தேவாதி தேவன் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. இந்த கொடிய காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு லாக்டவுன் காலத்தில் கூட போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். எலியாவை போஷித்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதை நம்ம கண்கூடாக பார்த்துட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். இதோ நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது, தனி ப்ரேயரில் ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் என்னோடு பேசினதை நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ பண்ணணுன்னு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது பண்ண முடியாமையே தடுத்துகிட்டே இருந்துச்சு. அநேக காரியங்கள் இருந்துச்சு, ஜெபித்தோம். பட் இன்றைக்கி ஆண்டவர் பெரிதான கிருபையின் மூலியமாக அவர் கொடுத்த பலத்தினால் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். யார் பிரசங்கம் பண்ணது? மனம் திரும்புதலை குறித்து யார் பிரசங்கம் பண்ணது? மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ண ஒரு மனிதன் யார்? யோவான் ஸ்நானகர். அதற்கு முன்பாகவும் பழைய ஏற்பாட்டிலே அநேகர் மனம் திரும்புதலை குறித்து பேசியிருக்கிறார்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் பேசியிருக்கிறார்கள். இந்த மனம் திரும்புதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நம்ம பரலோக ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்று யோவான் ஸ்நானகர் நம்மளோட பேசுகிறாரு. மனம் திரும்புதலை குறித்து இன்றைக்கு அநேக ஆலயங்கள், சர்ச்சஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் யாருமே பேசுகிறதில்ல. தேர் ஆர் வெரி ஃபியூ பாஸ்டர்ஸ். ஏன்னா இந்த காலத்தில் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங்கை பின்னாடி தான் நம்மளுடைய மக்களும் சபை மக்களும் போய் கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் போய் பாவத்தை குறித்தோ மனம் திரும்புதலை குறித்தோ பேசுனா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய காரியங்கள் ஆசீர்வாதத்தை குறித்தே, ஆசீர்வாதத்துக்கு பின்பாகவே போய்விட்டது. நம்மளுடைய ஊழியக்காரர்களாகட்டும் சரி, நம்மளுடைய விசுவாசிகளாகட்டும் சரி, இன்க்ளூடிங் மீ, சத்தியத்தை அறிந்து கொள்கிறதற்கு முன்பாக நானும் இப்படி தான் இருந்தேன். ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்பரிட்டி. We need blessings. We need blessings. That is very important in our life. The blessing is good health. We have a house to stay. ஒரு நல்ல வீடு இருக்குது தங்குறதற்கு, தினமும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, வியாதி இல்லாமல் இருக்கிறோம். இந்த நாளில் எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா அது ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங். இதுதான் பிளெஸ்ஸிங். உலகப்பிரமாணமான ஆசைகளும் உலகப்பிரமாணமான மேட்டுமையான காரியங்களும் உலகப்பிரமாணமான பிளெஸ்ஸிங் நமக்கு தேவையில்லை. ஆண்டவரே சொல்லியிருக்கார், தெளிவாக சொல்லியிருக்கார், இந்த உலகத்தில் சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஏசப்பாவே சொல்லியிருக்காரு. பட் அவர் சொன்னதை மீறி நம்ம இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங்கை தான் தேடிட்டுருக்கோம். பட் இந்த பூமியில் நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு பரலோகத்திற்கு போக முடியாமல் நரகத்திற்கு போனால் அது என்ன ஒரு பிரயோஜனம்? அது என்ன ஒரு பிரயோஜனம்? அது ஒரு பிரயோஜனத்திற்கும் உதவாது. என் தேவனாகிய கர்த்தர் இன்றைய தினத்தில் உங்களோடு பேசுவாராக. மனம் திரும்புதலை குறித்து நான் பேசும் பொழுது இருதயத்தில் ஒரு மனம் திரும்புதல், விபச்சாரம், வேசித்தனம், கண்ணின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் தான் மனம் திரும்புதல் வேண்டும் என்று நினைக்கிறேன். Churches must repent from the prosperity. ஆலயங்கள் ப்ராஸ்பரிட்டியை குறித்து
பேசாதபடிக்கு சத்தியத்தை குறித்து பேச வேண்டும். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வருகை குறித்து அவர்கள் பேச வேண்டும். அவர்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறதை குறித்து அவர்கள் பேச வேண்டும். ஏன் அவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து? காரணம், அவர்களுடைய பிலீவர்ஸ், சபை மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ப்ராஸ்பரிட்டியை குறித்து பேசும் பொழுது they love to hear the prosperity words. ஆனால் சத்தியத்தையும் பாவத்தையும் குறித்து பேசும் பொழுது அவர்கள் they doesn't like it. என்ன இந்த வாரம் சண்டே வந்தோம், ஒன்றுமே நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்கான வார்த்தையே இல்லை, இந்த வாரம் எப்படி நம்ம ஓட்ட போகிறோன்னு. the entire Bible says எல்லா வார்த்தையுமே நமக்கு பிளெஸ்ஸிங் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். இங்கே இந்த இது படிச்சிங்கனாலே தெரியும், யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்காக அவர் இந்த பூமிக்கு முன்குறித்து வந்த ஒரு மனிதர், ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரே சொல்கிறார், யோவான் ஸ்நானகருக்கு முன்பாகவும் பின்பாகவும் ஒரு தீர்க்கதரிசியும் யோவான் ஸ்நானகர் மாதிரி இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதோ கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. யோவான் ஸ்நானகரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஆல்ரெடி சொல்லி வச்சிட்டார். இட் இஸ் ஆல்ரெடி ப்ராஃபசைட் பை ஐசாயா. ஐசாயா ஆல்ரெடி ப்ராஃபஸை பண்ணிட்டார். அதாவது ஒரு மனிதன் வருவார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வருகிறதற்கு முன்னாடி யோவான் ஸ்நானகர் வருவர். அவர் என்னத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார்? பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து மனம் திரும்புங்கள் தான் பிரசங்கம் பண்ணுறார். அவருடைய முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று. எஸ், இட் இஸ் ட்ரூ, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். எத்தனை நாளைக்கு நீங்களும் நானும் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங்கு பின்னாடி போயிட்டுருப்போம்? எத்தனை நாளைக்கு நானும் நீங்களும் இந்த உலக பிரமாணமான காரியங்களில் ஈடுபட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி ஓடிக்கொண்டு இருப்போம்? இதோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார். இதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகர் மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார். காரணம் என்ன? நம்மெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு போகணுன்னு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீங்கள் ஒரு சின்ன காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்மளுக்கு ப்ராஸ்பரிட்டி தான் ரொம்ப முக்கியம், இந்த உலகத்தில் ப்ராஸ்பரிட்டி ரொம்ப முக்கியம், மனம் திரும்புதல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தா ஏசப்பா இந்த பூமிக்கு ஃபஸ்ட்டு பிரசங்கிக்கும் போதே God will bless you with a beautiful house, beautiful car, beautiful wife, beautiful husband, with everything in this world அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். இதோ இயேசு சுவாமி இந்த பூமியில் இருக்கும் பொழுது அழகாக சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது மனம் திரும்புதலை குறித்து பேசினார். மனம் திரும்புதலை குறித்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். we have to repent from our sins. Repent from our sins is very important in our life. You may be a Christian for 30 years. நீங்கள் 30 வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருந்து ரெகுலராக சர்ச்சுக்கு போயிட்டு ரெகுலராக டைத் கொடுத்துட்டு யூ ஆர் டூயிங் எவ்ரிதிங். பட் மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் கைவிட்டு போவீங்க. இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிற காரியம் ஒன்று, மனம் திரும்புங்கள், பணத்திற்கு பின்பாக ஓடாதீர்கள், பணத்திற்கு பின்பாக போகாதீங்க. இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். God knows what best he can give you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் என்ன பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்க முடியும்னு. இதோ எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது.
400 வருஷம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு உண்டு ஆயிருக்கு. 400 years there is no communication between God and man. What is the reason? பாவம், மனம் திரும்புதல் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் இந்த பூமிக்கு. எத்தனையோ பேர் சத்தம் போட்டு கூப்பிட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசின காரியங்கள் உண்டு, தேவனை குறித்து பேசின காரியங்கள் உண்டு. ஆனாலோ அவர்கள் செவி கொடுக்கவில்லை. 400 வருடங்கள் கழித்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அவருடைய சிங்காசனத்தை விட்டு என் தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு மத்தியில் வந்து வாசம் பண்ண தொடங்கினார். 33 வருட காலங்கள் இந்த பூமியில் இருந்தார். 3.5 years he was doing the ministry. வெறும் 3 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த 3 வருஷம் ஊழியத்தில் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும் பொழுதும் அவர் என்ன சொல்கிறார், இந்த என்னுடைய மிராக்களை குறித்து அவர் பெருமை பாராட்டுனதே இல்லை. ஒவ்வொருத்தர்கிட்டையும் மிராக்கிள் பண்ண உடனே when he healed people he told them not to reveal to anyone. யார்ட்டையும் போய் சொல்லாத, ஜாக்கிரதையாக இரு, யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்கிறாரு. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம மிராக்களையும் தலைவலிக்கும் வயிற்று வலிக்கும் ஜெபிக்கிற கூட்டம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். மனம் திரும்புதலை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் அவர்கள் விரும்ப மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்கிறாரு, நீ போய் யார்ட்டையும் சொல்லாத. அப்படி இருந்துமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறதற்காக, மிராக்கள் பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் வந்துச்சு, சாப்பிட்றதுக்காக ஒரு கூட்டம் வந்துச்சு, அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக பரிசேயரும் சதிசேயரும் அவர் பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனாலோ என் தேவனாகிய கர்த்தர் அந்த 3 வருட காலங்களில் மிக அருமையாக நேர்த்தியாக அவருடைய சித்தத்தின்படி செய்தார். அந்த ஒரு காரியம் மனம் திரும்புதலை குறித்து போதித்தார். பணத்தை குறித்தோ இந்த உலக காரியங்களை குறித்தோ என் தேவனாகிய கர்த்தர் பேசவே இல்லை ஒரு இடத்துலையும். அவர் பேசினது எல்லாம் பரலோகத்தை குறித்து. ஏன்னா இந்த பூமி அவருக்குரியது அல்ல, இந்த பூமி அவருக்குரியது அல்ல. அதனால் அவர் இந்த பூமியை குறித்து பேசவில்லை. அவர் வந்தது பரலோகத்திலிருந்து. ஸோ நம்மளையும் பரலோகத்திற்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம்ம மனம் திரும்பினாதான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம், இல்லாட்டி கைவிடப்படுவோம். இந்த பூமியில் இன்னும் ஒரு கிறிஸ்து இந்த டைமில் பெருகி இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே நடித்து கொண்டிருக்கிற இன்னும் ஒரு கிறிஸ்து இந்த பூமியில் பெருகிட்டான். எவ்ரிவேர், என்டையர் வேர்ல்டு சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளணும், சத்தியத்தை பேசுகிற ஊழியக்காரர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் எத்தனையோ பேர் ப்ராஃபஸி சொன்னாங்க, ப்ராஸ்பரிட்டி இந்த இயர் வி ஆர் கோன் டு பி பிளஸ்ட் லைக் எனிதிங் அப்படின்னு சொல்லி. பட் கொரோனா வந்துச்சு, எல்லாமே வாஷ்ட் அவே, எல்லாமே மறைந்து போயிடுச்சு. அந்த ஊழியக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் எங்கே போனாங்க? அவங்க முகமுகமாக ஆண்டவரோட பேசினேன்னு சொன்னாங்களே, இதை ஆண்டவரே சொன்னாங்கன்னு சொன்னாரே. ஸோ என் தேவன் பொய் சொல்கிறவரா? என் தேவன் பொய் சொல்கிறவரா? இந்த ஊழியக்காரர்கள் பொய் சொல்லுகிறவர்களா? இந்த மாதிரி ஊழியக்காரர்களுக்கு பின்பாக போய் நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் வரும்பொழுது கைவிடப்படுவீர்கள். பவுல் அழகாக சொல்லியிருக்கிறார், நான் 3 வருஷம் உங்களுக்கு கூட இருந்தேன், நான் உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன், 24/7 நான் ப்ரேயர் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், நான் போகிறேன், ஆனால் திரும்பி வரமாட்டேன். ஆனால் இன்னும் ஒருத்தன் வருவான், அவன் வந்து இந்த ஆடுகளை சிதறடிக்க பண்ணுவான்னு சொல்லி பவுல் சொல்லி வச்சிருக்கிறார் 2000 years ago. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அதுதான் சொல்கிறார், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள். சினிமாவுக்கு பின்னாடி ஓடாதீங்க, சினிமாவை பார்க்காதீங்க, நாடகத்தை பார்க்காதீங்க. கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அந்த 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க, 3வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்,
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. ஸோ ஏசாயா சொன்ன யோவான் ஸ்நானகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கு வருகிறதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகரை ஆண்டவர் நியமித்திருந்தார். இப்போ அவருடைய செகண்ட் கம்மிங்காக நம்மளை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு. வி ஹாவ் டு ப்ரிப்பேர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய செகண்ட் கம்மிங்காக நம்ம அவருடைய அவருக்காக நம்ம வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்கு நம்ம ப்ரீச்சிங் கரெக்டாக இருக்கணும். மனம் திரும்புதலை குறித்து பேச வேண்டும், பாவத்தை உணர்த்த வேண்டும், அவர்கள் செய்கிற தவறுகளை உணர்த்த வேண்டும், சத்தியத்தை போதிக்க வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற காரியம், இந்த பூமி முழுவதும் பாவம் பெருகி இருக்கிறது. அவருக்காக அடிக்கப்பட்டோமே, எங்களுக்காக அடிக்கப்பட்டாரே ஆண்டவர், நிர்வாணமாக கல்வாரி சிலுவையில் தொங்கினாரே. யாருக்காக, எதற்காக? நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, நம்மளுடைய மனம் திரும்புதலுக்காக நிர்வாணமாக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய தலையில் முள் கிரீடத்தை வைத்து கொண்டு அவருக்கு தேவையாது. இந்த பூமியை படைத்த தேவன் அவர்தான், மனிதனை உண்டாக்குனது அவர்தான். அதே மனிதனுடைய கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிபட்டார். காரணம், உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிபட்டார். நம்மளை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிபட்டார். இன்றைக்கும் கூட நம்ம மனம் திரும்புதலை குறித்து யாருமே பேசுகிறதில்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? இன்றைக்கி மரித்தால் நம்ம எங்கே இருப்போம்? இன்றைக்கி நம்ம மரித்தால் நம்ம எங்கே போவோம்? பரலோகத்திற்கு போவோமா? கிடையாது. செலிப்ரிட்டிஸ் பின்னாடி எத்தனையோ வாலிப பசங்க ஓடிட்டுருக்காங்க. யூத்ஸ் பசங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தேடிட்டுருக்காரு. இது எண்ட் டைம். நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் பின்னாடி வாங்க. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அவருக்கு எலிசாக்களும் தேவையாக இருக்குது இந்த பூமியில், இந்த டைமில். He need the right prophets. அம்மாக்களும் அப்பாக்களும் அவர்களும் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், ஒரு தரிசனங்களை பார்க்க வேண்டும். ஊழியக்காரர்களை நம்புகிறதை விட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட பேசுவாராக. ஏன் மனம் திரும்புதலை குறித்து யாரும் பேசுகிறது இல்லை? ஏன்னா அவங்களுடைய வயிறு பணத்திற்காக இயங்குகிறது, அவங்களுடைய சிந்தனை பணத்திற்காக இயங்குகிறது. ஊழியக்காரங்களாம் ஏன் ப்ராஸ்பரிட்டி குறித்து பேசுகிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு பணம் தேவையாக இருக்குது. மனம் திரும்புதலை குறித்து பேசினா ஒருவரும் வரமாட்டாங்க ஆலயத்திற்கு. ஏன்? ஏன்னா நம்ம அப்படி வாழ்ந்துட்டோம், நம்ம அப்படியே கேட்டு பழகிட்டோம். மனம் திரும்ப வேண்டும். ஏன் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்திற்கு காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறார்? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? வி ஆர் ப்ரேயிங் ஃபார் அ லாங் டைம். ஒரு 1 year 2 years 10 years ஜெபிச்சுட்டு இருக்கோம். அந்த காரியம் ஏன் நிறைவேற மாட்டேங்குது? ஏன்னா நீங்கள் மனம் திரும்பலை. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாவமும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த குணமும் மாறல. அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நம்மளும் பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் இருதயத்தில் ஒருத்தரை மன்னிக்க முடியாமல், ஒருத்தரை நேசிக்காமல், ஒருத்தரை தன்னுடைய இருதயத்தில் பகையை வச்சு கொண்டு அவர்கிட்ட பேசாமல் இருக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதிகமாக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க. அநேக ஊழியக்காரர்களை எழுப்புமாறு ஜெபிக்கிறேன். ஒரு சில ஊழியக்காரர்கள் மாத்திரமே இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். பிசாசு அவங்களையும் எப்படியாவது இந்த ஊழியம் செய்யக்கூடாது என்று தடுத்து கொண்டு இருக்கிறான். அவனை கட்டி ஜெபிக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் நம்ம மாம்சத்தில் சண்டை போடாதபடிக்கு ஆவியில் சண்டை போடணும். தேவனாகிய கர்த்தரோடு நம்ம நெருங்கி இருக்கணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் தேவனாகிய கர்த்தர் வரும் பொழுது வானம் 2 கிளியும். அவர் வருவார். இந்த டைம் வரும் பொழுது அவர் ஒரு குழந்தையாக வரப்போகிறது இல்லை,
அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என் தேவனாகிய கர்த்தர் இந்த டைம் வரும்பொழுது ஒரு குழந்தையா வரமாட்டார், ஒரு ஜட்ஜாக வர போகிறாரு. உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் குறித்து பேச வர போகிறாரு என் தேவனாகிய கர்த்தர். அவர் பேசும்போதும் அவர் வந்து நிற்கும் பொழுதும் அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும். நீங்களும் நானும் நிற்கும் பொழுது வெறுங்கையோடு நிற்கக்கூடாது. ஒரு கூட்ட ஜனத்தை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். பிசாசு அவனுடைய காரியத்தில் தீவிரமாக இருக்கிறான். நம்ம ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க தயங்குறோம்? ஏன் மனம் திரும்புதல் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில்? நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏன் நம்மளால மனம் திரும்ப முடியல? ஏன்னா உங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையை உங்களால் விட முடியல. உங்களுக்கு இச்சை முக்கியம், உங்களுக்கு டிவி சீரியல் முக்கியம், உங்களுக்கு படம் முக்கியம். சர்ச்சே இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. சர்ச்சே அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி மனம் மாறுவீங்க? சர்ச்சில் விசில் அடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க சர்ச்சில், அங்கேயே மனம் திரும்புதல் இல்லாத பொழுது அப்போ நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் மனம் திரும்புவீங்க? அப்போ எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார்? அவரை தினமாக நம்ம சிலுவையில் அடிச்சுட்டு இருக்கிறோம். தினமும் நம்ம அவரை சிலுவையில் அடிச்சுட்டு இருக்கோம். டெய்லி உங்களுடைய கண்ணி நிச்சயம் விட்டுருங்க, மாம்சத்தை நிச்சயம் விட்டுருங்க. வாலிப சகோதர சகோதரிகள், என்னுடைய அன்பு தம்பி தங்கச்சி மாறே, உங்களுடைய ஹஸ்பண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க. தேவன் கரத்தில் கொடுங்க. இஃப் யூ டிசைட் இட் இஸ் கோன் பி, தட்ஸ் ஆல், டன், முடிஞ்சிச்சு. கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நல்லவர். உங்களுடைய மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். நீங்கள் பிசாசுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் ஆண்டவருக்காக வரணும்னா வந்துருங்க, பரிசுத்தமாக வாழுங்க. இன்றைய தினத்தில் ஆண்டவரோட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செபிங்க. இல்லை பிசாசு கூட போகணுன்னா நீங்கள் பிசாசோட போயிருங்க, அவ்வளோதான். பட் 2 பேர்த்துக்குமே நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை வாந்தி பண்ணி போடுவார். என் தேவனாகிய கர்த்தர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த பூமியில் வந்து நிற்பார். அவர் வரும்பொழுது நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவருடைய ஃபுல் பவரோடு வரப்போகிறார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலியமாகும், எத்தனையோ லட்சக்கணக்கான பரிசுத்தவான்களோடும் ஏஞ்சல்ஸோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தரை அசிங்கப்படுத்துகிற ஒவ்வொருவரும் அதை பார்ப்பாங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேவலப்படுத்துகிறவங்களுக்கு முன்பாக அவர் வந்து நிற்பார். அந்த நாளில் என் வேத வசனம் சொல்லுகிறது, எல்லாருமே அவருக்கு முன்பாக முட்டி போட்டு நிற்பார்கள் என்று. என் தேவனாகிய கர்த்தர் வரும்பொழுது நீங்களும் நானும் சந்தோஷமாக அவரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்தில் வரப்போகிறாரு. அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அது தாமதம் இல்லை, அது தாமதம் இல்லை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, என்னுடைய கொலீக்ஸ் ஆகட்டும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிற காரியம், என்னடா 2000 இயர்ஸாக அவர் வரேன்னு சொல்லிட்டுருக்காரு, இன்னும் வரல, எப்போ தான் வருவாரம்மா, கேட்டு சொல்லுன்னு சொல்லி they'll mock at me. பட் நான் சொல்லுவேன், அவர் கண்டிப்பாக வருவார். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். வரும்பொழுது என்கிட்ட கேட்ட அதே நண்பர்களும் இந்த பூமியில் இருப்பாங்க. அவங்களும் அவரை பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான ஜீவனுள்ள தேவன் என்று ஏற்றுக்கொள்வார்கள். பட் the time is too late. அவர் வரும்பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளுடைய பெயரில் ஒரு புக் வச்சுருக்காரு. அந்த புக்கில் நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அத்தனையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதன்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நியாயம் தீர்ப்பார். நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்குங்க, whoever it is.
எந்த மதத்தினராக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பிலீவராக இருக்கட்டும், சர்ச்சஸாக இருக்கட்டும் சரி, ஊழியக்காரர்களாக இருக்கட்டும் சரி, பெரிய தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது உங்களுடைய கிரியைக்கு தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலன் தருவார். ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங்கை விட்டுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து ஊழியக்காரர்களும் கிறிஸ்தவர்களும் பேச வேண்டும். கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் ஊழியக்காரர்கள் பாஸ்டர்ஸ் மாத்திரம்தான் ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டு, அவர் சொந்த கடவுளாக ஏற்றுக்கிட்டு, அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம் பாருங்களேன். அத்தனை பேரும் அப்போஸ்தலர்கள் தான், அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள் தான். எல்லாருமே ஊழியம் செய்யணும். எல்லாருமே ஊழியம் செஞ்சாதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். எல்லா கோத்திரத்துக்கும் எல்லா பாஷைக்காரர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்பட்டு விட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். ஸோ ப்ரீச் த காஸ்பிள், ப்ரீச் த காஸ்பிள். பவுல் சொல்கிறாரு, அழகாக எழுதியிருக்கார் பவுல், நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுவதில்லை என்று அழகாக சொல்கிறார் இல்லையா? அதே மாதிரி நம்மளும் நிறையா நான் என்னுடைய நண்பர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய கடவுளை தைரியமாக பப்ளிக்கில் ஓப்பனாக ப்ரைஸ் பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கும் பொழுது சர்ச்லேயோ இல்லை சர்ச் ஃப்ரெண்ட்ஸை நான் வெளியில் பார்த்து ப்ரைஸ் த லார்ட் பிரதர் அப்படின்னு சொன்னோம்னா ஹாய் பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் வெளியில் சொல்கிறதுக்கு கூட வெட்கப்படுறாங்க. ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு ஷை, என்னடா இது இப்படி ப்ரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டு நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லி. நோ, இட் இஸ் நாட் ராங். யூ ஹாவ் டு ப்ரொக்ளைம் யுவர் காட் இஸ் அ லிவிங் காட். அவர் வரப்போகிறார், சீக்கிரத்தில் வரப்போகிறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் வரும் பொழுது நீங்களும் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக மனம் திரும்புதலை குறித்து பேசுங்க. அவர்களுடைய பாவத்தை குறித்து பேசுங்க. சத்தியத்தை குறித்து பேசுங்க. யோவான் ஸ்நானகர் பாருங்களேன். ஸோ இஃப் யூ ரீட் ஜான் த பாப்டிஸ்ட், அவருடைய மினிஸ்ட்ரி பயங்கர டஃப்பாக இருக்குது. இயேசு சுவாமியோட மினிஸ்ட்ரியும் பயங்கர டஃப்பாக இருக்குது. எனக்கு பீட்டர் மாதிரி மினிஸ்ட்ரி இருக்கணும்னு சொல்லி ஆசை. அனனியா சப்பேரால் மாதிரி இருக்கணும். எப்படி போய் சொன்னாங்க, அதே இடத்துல விழுந்து மரித்து போனது போல் இப்போ சர்ச்சுக்கு வரவங்களும் பொய் சொல்லும் பொழுது கீழே விழுந்துடணும். ஆவியானவர் அப்படி கிரியை செய்யணும். அந்த அளவுக்கு பீட்டர் மாதிரி நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஊழியக்காரர்கள், எல்லா ஊழியக்காரர்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். God is searching for more Paul. இன்னும் நிறையா பவுலை போலவும் பேதுருவை போலவும் தோமாவை போலவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடிக்கொண்டிருக்கிறார். வாலிப சகோதர சகோதரிகளே, என் அன்பு தம்பி தங்கச்சிமார், நீங்கள் தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஏசப்பா உங்களை வச்சு தான் இந்த பரலோக ராஜ்யத்தை கட்ட போகிறாரு. நீங்களும் உலகத்துக்கு பின்பாக ஓடாதீங்க, திரும்பி வாங்க, மனம் திரும்புங்க. உங்களுடைய பாவத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும். நித்தியமான நரகத்தில் நீங்கள் விழுந்துருவீங்க. உங்களால் திரும்பி எழுந்து வரவே முடியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், கம் பேக். இயேசு சுவாமிக்கே கிட்ட வாங்க. அவர் ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர் தான். அவர் மாத்திரம்தான் வழி உங்களுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு. வேற ஒருத்தரும் இல்லை. உங்கள் அம்மா அப்பா, உன் மனைவி, உன் சகோதரன், உன் கணவன் யாரும் கிடையாது. உன் அண்ணன் தம்பி, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. நோ செலிப்ரிட்டிஸ், டு பி ஃப்ராங்க். செலிப்ரிட்டி ஊழியக்காரர்கள், செலிப்ரிட்டிஸ், உலக பிரமாணமான செலிப்ரிட்டிஸ் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. எந்த ஒரு பொலிட்டீஷியனும் உங்களை காப்பாற்ற முடியாது உங்களை. ஏன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, இந்த டைம் வரும்பொழுது ஜட்ஜாக வர்றாரு. ஜட்ஜுன்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஜட்ஜ், நியாயம் விசாரிக்கிறவர்.
போன டைம் வரும்பொழுது கல்லால் அடித்தானுங்க, எச்சு துப்புனானுங்க, மூஞ்சில் எல்லாம் பண்ணாங்க. பட் இந்த டைம் வரும்போது ஜட்ஜாக வராரு. அதே ஆண்டவர் ஜட்ஜாக வராரு. எங்கே இப்போ போய் அவருக்கு முன்பாக நின்று அவரை அடிக்க முடியுமா? ஒரு 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 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வராருன்னா அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாதுகாப்பு இருக்கும், போலீஸ்காரங்க இருப்பாங்க, பயங்கர ப்ரொடெக்ஷனோடு இருப்பார். அவருக்கு முன்பாக நீங்கள் போய் நிற்கும் போதே கை காலெலாம் உதறும். உலக பிரமாணமான ஒரு மனுஷன், மண்ணான மனிதன் மண்ணுக்கே திரும்ப, மண்ணுக்கே அவ்வளோ ஒரு பவர் இருக்கும் பொழுது பயப்படும் போது, அந்த மண்ணை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சூரியனை விட பிரகாசமாக இருந்துச்சான். பவுல் சொல்கிறார், ஒரு சூரியனை விட பிரகாசமான ஒரு ஒளியை பார்த்தாரா. அந்த ஒளியிலேருந்து ஒரு சத்தம் வந்து, சூரியனை விட பிரகாசமான ஒளி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட தெய்வம், அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் மிகவும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஜெபிப்போமாக. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார், அவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே இயேசுப்பா, நான் மண்ணான மனிதன். ஆண்டவரே, நான் ஏதாவது தவறாய் பேசியிருந்தால் கர்த்தர் நீர் என்னை மன்னித்தரலும். தேவன் பெரிதான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு மனம் திரும்பி கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை செய்ய ஊழியக்கார பிள்ளைகளையும் கர்த்தாவே சகோதர சகோதரிகளையும் கர்த்தாவே நீர் எழுப்புமாறு ஜெபிக்கிறேன். உம்முடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. கர்த்தர் நீர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறீர். ஆண்டவரே இயேசுப்பா, உம்மை முகமுகமாய் தரிசிக்க கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே தைரியமாய் காத்திருக்க, நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உம்மோடு கர்த்தாவே வந்து நிற்க எங்களுக்கு கிருபை நீர் தருமாறு ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய வருகை கர்த்தாவே நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே வீடியோவை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பேராக தனித்தனியாக தொட்டு நீர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறேன். அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். அவர்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நான் ஆண்டவரே சப்பா அல்ல, நீர் ஆண்டவரை அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய தேவைகளை கர்த்தாவே நீர் ஆண்டவரே பூர்த்தி செய்து அவர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சப்பா, நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். இந்த கொரோனாவின் நிமித்தம் எங்களுடைய ஜனம் மாண்டு போகாதபடிக்கு, மரித்து போகாதபடிக்கு கர்த்தாவே அவர்களை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த புதிய வேக்சின் நிமித்தம் அநேகருக்கு ரியாக்ஷன் ஆகி கொண்டு இருக்குது கர்த்தாவே. அநேகர் மரித்தும் போகிறாங்க கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த உலகமே ஆண்டவரே இயேசுப்பா பயந்து கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுப்பா, மனிதன் ஆண்டவரே இயேசுப்பா எவ்வளவு தான் டெக்னாலஜியில் ஆண்டவரே இயேசுப்பா அவர்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய டெக்னாலஜிஸில் அவங்க கண்டுபிடிச்சாலும் சரி, உம்முடைய சிந்தனைக்கும் கர்த்தாவே ஆண்டவர்கள் அவர் தூசாக இருக்கிறாங்க கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுப்பா, அந்த ஒரு சின்ன வைரஸை, பாக்டீரியாவை கர்த்தாவே அவங்களால கர்த்தாவே அழிக்க முடியாதபடிக்கு தவித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே விஞ்ஞானிகளும் சயின்டிஸ்ட்டும் கர்த்தாவே டாக்டர்ஸும் கர்த்தாவே நாங்கள் பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு மத்தியில் கர்த்தாவே ஆண்டவரே நீர் பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி. இதோ ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய வருகை தாமதமானால் கர்த்தாவே இன்னும் அதிகமாய் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். அநேக ஊழியக்கார பிள்ளைகளை நீர் எழுப்பும். வாலிப தம்பி தங்கச்சிமாரை நீர் எழுப்புமாறு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.